வினைச்சொற்கள் பாகம் ஒன்றினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே நாங்கள் பெயர்ச்சொற்கள் ஊடாக சிறு விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இன்று இந்த காணொளியின் மூலமாக நீங்கள் வினைச்சொற்கள் என்றால் என்ன, வினைச்சொற்களின் அமைப்பு எவ்வாறு இருக்கும், வினைச்சொல் ஒன்று எவ்வாறான இயல்புகள் அல்லது பண்புகளை கொண்டிருக்கும் என்பது பற்றி ஓர் விளக்கத்தை தருகின்றேன். வினைச்சொற்கள். வினைச்சொற்கள் என்றால் என்ன? இங்கே 4 சிறிய வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்கியங்களை பாருங்கள். இந்த வாக்கியங்களில் வெள்ளை நிறத்தினால் அடையாளமிடப்பட்டிருக்கும் சொற்களை வாசித்து பாருங்கள். தம்பி வேகமாக நட, தம்பி பாடசாலைக்கு நடந்தான், தம்பி பாடசாலைக்கு நடந்து வந்தான், நடந்த தம்பி வழுக்கி விழுந்தான். இங்கே நட, நடந்தான், நடந்து, நடந்த என்ற 4 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 4 சொற்களும் செயலை உணர்த்தி வருகின்றன. நடத்தல் என்கின்ற ஒரு செயலை குறிப்பிட்டு வருகின்றன. இவ்வாறு ஒரு செயலை உணர்த்தி நிற்கும் சொற்களையே வினைச்சொற்கள் என்கின்றோம். அதாவது செயல் குறித்து வருவன யாவும் வினை எனப்படும். எனவே பிள்ளைகள், வினைச்சொல் என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் தற்போது ஒரு விடையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது செயல் குறித்து வருவன யாவும் வினைச்சொற்கள் எனப்படும். உதாரணம், மேலும் சில வினைச்சொற்களை நான் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். வா, வந்தான், வந்த, வந்து, போ, போனான், போன, போய். இவ்வாறாக ஒரு செயலை குறித்து வருகின்ற சொற்கள் வினைச்சொற்கள் எனப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வினைச்சொல்லின் அமைப்பு. ஒரு வினைச்சொல் எவ்வாறாக அமைய பெற்றிருக்கும், அதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும்? ஒரு வினைச்சொல் வினையடி, இடைநிலை, விகுதி என்ற அமைப்பை கொண்டிருக்கும். எனவே பிள்ளைகள், நீங்கள் வினையடி, இடைநிலை, விகுதி என்ற இந்த 3 விடயங்கள் தொடர்பாகவும் தெரிந்திருத்தல் அவசியமானது. தரம் 8 பாடநூலில் வினைச்சொற்களின் அமைப்பு இவ்வாறு இருக்கும் என்று தரப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தரம் 6, 7, 8, 9 தரங்களில் இருக்கின்ற உங்களுக்கு இந்த விடயங்கள் உதவியாய் இருக்கும். எனவே ஒரு வினைச்சொல்லை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே வினையடி கட்டாயமானது. அந்த வினைச்சொல்லின் வினையடி கட்டாயமானது. இடைநிலையும் விகுதியும் இருக்கலாம் அல்லது இல்லாதும் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று இருக்கலாம். நான் பிற்பகுதியில் உங்களுக்கு இது தொடர்பான மேலும் விளக்கங்களை தருவதற்கு இருக்கின்றேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த விகுதி மற்றும் இடைநிலை இந்த இரண்டும் இல்லாமல்
ஒரு வினைச்சொல் இருக்கும். ஆனால் அங்கே கட்டாயம் வினை அடி இருக்க வேண்டும். வினை அடி இல்லாமல் ஒரு வினைச்சொல் இருக்காது. உதாரணம் பாருங்கள். ஒரு வினை, வினையடி, இடைநிலை, விகுதி என்பதை நான் இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். ஓடு என்கின்ற வினையில் ஓடு என்பது வினையடி. ஆனால் அங்கு இடைநிலைகளோ விகுதிகளோ இல்லை. ஓடு என்கின்ற வினைச்சொல்லில் இடைநிலைகளோ விகுதியோ இல்லை. தம்பி ஓடு, தம்பி வேகமாக ஓடு என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அங்கே ஓடு என்கின்ற வினைச்சொல்லில் இடைநிலைகள் விகுதிகள் இல்லை. ஓடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே வினைச்சொல்லில் ஓடு என்கின்ற வினை அடியும் இங்கள் என்கின்ற விகுதியும் காணப்படுகின்றது. ஓடினான் என்கின்ற வினைச்சொல்லில் ஓடு என்கின்ற வினையடியுடன் இன் என்கின்ற இடைநிலையும் ஆன் என்கின்ற விகுதியும் இருக்கின்றது. ஓடுகின்ற என்ற வினைச்சொல்லில் ஓடு என்ற வினையடியும் கின்று என்கின்ற இடைநிலையும் அ என்ற விகுதியும் இருக்கின்றது. ஓடாத என்கின்ற வினைச்சொல்லில் ஓடு என்கின்ற வினையடியும் ஆத் என்கின்ற இடைநிலையும் அ என்கின்ற விகுதியும் இருக்கின்றது. எனவே இந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தால் வினையடி எல்லாம் ஓடு 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 என்று இருக்கின்றது. எனவே பிள்ளைகள், ஒரு வினைச்சொல்லின் அமைப்பில் வினையடி கட்டாயமானது. இடைநிலைகளும் விகுதிகளும் இருக்கலாம், இல்லாதிருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். எனவே வினையடி, இடைநிலை, விகுதி என்ற ஒரு அமைப்பை வினைச்சொல் கொண்டிருக்கும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் வினைச்சொல்லின் பண்புகள். முதலாவதாக நாங்கள் சொன்னால் வினைச்சொற்கள் எப்பொழுதும் ஒரு செயலை உணர்த்தும். ஏற்கனவே நாங்கள் வினைச்சொல் என்றால் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பார்த்த விடயம். வினைச்சொற்கள் செயலை உணர்த்தும். உதாரணம் வா, இரு, நில், பார்த்தேன், பறந்தன, எழுதுகின்றார், ஓடின என்ற சொற்களை நீங்கள் பார்த்தால் அங்கே ஒரு செயலை அது குறித்து நிற்கின்றது. பார்க்கின்ற செயல், பறக்கின்ற செயல், எழுதுகின்ற செயல், ஓடுகின்ற செயல், இவ்வாறு ஒரு செயலை குறித்து நிற்பது வினைச்சொல்லின் முக்கியமான பண்பாகும். இங்கே பாருங்கள், சென்றான், படிக்கின்றான், உண்பான் ஆகிய சொற்கள் பொதுவாக வேற்றுமை உருபுகளை ஏற்பதில்லை. ஆனால் சென்றானை, படிக்கின்றானை, உண்பானை என்று சொல்லுகின்ற போது அங்கு வேற்றுமை உருபுகள் ஏற்கப்பட்டு அவை வினையாளனையும் பெயராக மாற்றம் பெறுகின்றன என்று தரப்பட்டிருக்கிறது. இங்கே வினைச்சொல்லின் மற்றுமொரு பண்பு சுட்டப்படுகின்றது. அதாவது வினைச்சொற்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்பதில்லை. வினைச்சொற்கள் வேற்றுமை உருபுகளை ஏற்பதில்லை என்கின்ற அந்த பண்பு. எனவே பிள்ளைகள், அப்படியாக ஒரு வினைச்சொல் வேற்றுமை உருபை ஏற்றுக்கொண்டால் அது வினையாளனையும் பெயராக மாறிவிடும். இதற்கு முதல் காணொளிகளில் பெயர் சொற்கள் படிப்பிக்கின்ற பொழுது வினையாளனையும் பெயர் என்று நாங்கள் பார்த்தோம். எனவே ஒரு வினைச்சொல் வேற்றுமை உருபை ஏற்கின்ற சந்தர்ப்பத்தில் அது வினையாளனையும் பெயராக மாறிவிடும். ஆகவே எங்களுக்கு வினைச்சொல்லின் பண்புகளின் படி பார்க்கின்ற பொழுது ஒரு வினைச்சொல் வேற்றுமை உருபுகளை ஏற்காது என்பது வினைச்சொல்லின் இரண்டாவது பண்பாகும். அடுத்து பாருங்கள், வினைச்சொற்கள் காலம் காட்டும். வினைச்சொற்கள் காலம் காட்டும். அதாவது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா என்கின்ற 3 காலங்களையும் ஒரு வினைச்சொல் காட்டி நிற்கும்.
சென்றான், படிக்கின்றான், உண்பான் ஆகிய சொற்கள் முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பவற்றை உணர்த்தி நிற்கின்றன. எனவே வினைச்சொற்கள் காலத்தை காட்டும். அடுத்து 4வது பண்பு வினைச்சொற்கள் ஏவல் பொருளில் வரும். ஏவல் பொருளில் வரும் என்றால் பிள்ளைகள் நீங்கள் இங்கே பாருங்கள். நட, வா, இரு, நடங்கள், வாருங்கள், நில்லுங்கள், இருங்கள் என்று நாங்கள் எமக்கு முன்னிப்போரை பார்த்து ஒரு செயலை செய்யுமாறு பணிக்கின்ற நேரம் அது ஏவலாக மாறும். எனவே நாங்கள் இதை ஏவல் என்போம். ஒரு விடயத்தை செய் அல்லது செய்யாதே என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது ஏவலாக வரும். எனவே வினைச்சொல்லின் மற்றும் ஒரு பண்பு ஏவல் பொருளில் வரும். அடுத்த 5வது பண்பு வினைச்சொற்கள் வினை விகுதிகளை பெற்று வரும். வினை விகுதிகளை பெற்று வரும். வினை விகுதிகள் என்கின்ற பொழுது நீங்கள் இங்கே பாருங்கள். வந்தேன், வந்தோம், வந்தாய், வந்தான், வந்தாள் என்கின்ற பொழுது வெள்ளை நிறத்தினால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற எழுத்துக்களை நீங்கள் பாருங்கள். வெள்ளை நிறத்தினால் இருக்கின்ற எழுத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஏன், ஓம், ஆய், ஆன், ஆல் ஆகிய திணைபால் எண் இடவிகுதிகள் அங்கே வருகின்றன. திணையை குறிக்கின்றது, பால் என்ன பால் என்பதை குறிக்கிறது, ஒருமையா பன்மையா என்கின்ற எண்ணை குறிக்கின்றது, தன்மை முன்னிலை படர்க்கை என்கின்ற இடங்களையும் குறித்து அந்த விகுதிகள் வருகின்றது. அதே நேரம் பெயரச்ச விகுதிகளையும் ஏற்கின்றது. வந்த, வருகின்ற, வரும் என்கின்ற பொழுது அங்கே என்கின்ற பெயரச்ச விகுதிகளையும் வினைச்சொற்கள் ஏற்கின்றன. அதே நேரம் வந்து, ஓடி என்கின்ற வினையச்ச விகுதிகளை நீங்கள் பார்த்தால் உ, இ என்கின்ற வினையச்ச விகுதிகளையும் ஏற்று ஒரு வினைச்சொல் வருகின்றது. எனவே வினைச்சொற்கள் வினை விகுதிகளையும் பெற்று வரும் என்பது 5வது பண்பாகும். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பண்பு வினைச்சொற்கள் வினை அடைகளை பெற்று வரும். வினை அடைகளை நாங்கள் அடைமொழிகள் என்று பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக ஓடினான் என்பது வினைச்சொல்லாக இருந்தால் வேகமாக ஓடினான் என்கின்ற பொழுது அந்த ஓடினான் என்கின்ற வினைச்சொல் வேகமாக என்கின்ற அடைமொழியை பெற்றுக்கொள்கின்றது. மெதுவாக பறந்தது, இங்கே பறந்தது என்கின்ற வினை மெதுவாக என்கின்ற பொழுது மெதுவாக என்கின்ற அடைமொழியை ஏற்கின்றது. எனவே இவ்வாறு வினைச்சொற்கள் வினை அடைகளையும் ஏற்று வரும். எனவே வினைச்சொல்லொன்றின் பண்புகளாக 6 விடயங்களை குறிப்பிடலாம். எனவே வினைச்சொல் என்றால் என்ன, வினைச்சொல்லின் அமைப்பு, வினைச்சொல்லின் பண்புகள் என்கின்ற 3 விடயங்களை இந்த காணொளியினூடாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இது தொடர்பான பயிற்சி வினாக்களையும் நான் உங்களுக்காக இங்கே வழங்கி இருக்கின்றேன். அவற்றை நீங்கள் உங்களுடைய கோப்பிகளில் எழுதி செய்து கொள்வதன் மூலமாக வினைச்சொற்கள் பற்றியதான ஒரு அறிமுக அறிவை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கும். எனவே இவற்றை செய்து உங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ளுங்கள். நன்றி.